குடும்பத்துக்கு பில்லி சூன்யம் ஏவல் வச்சாங்க. குடும்ப தலைவருக்கு பில்லி சூன்யம் ஏவல் பட்டவனே அவருக்கு தெளிவு போயிடுச்சு, ஞாபகம் மறதி ஆயிடுச்சு, கோபம் அதிகமாயிடுச்சு. ஒரு பள்ளத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. இவரு கடைக்கு போனவன்னு சாமி கும்பிடுவாரு. கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது வாக்குவாதம் ஆகுது, கை கலப்பு ஏற்படும். முகத்தை தான் பார்த்துன்னு போனேன் நானு. டாக்டர் ஆண்டிட்டு போனாங்க. குழந்தைங்க போட்டு அடிக்கிறாரு, கைத்திலேயே சுருக்கு போட்டுக்கினாரு. முகத்துல வந்து கருப்பு புள்ளியா இது. வணக்கம் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயா, பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னா என்னங்க ஐயா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். பில்லி சூனியம் ஏவல் சமீபத்தில் ஒரு கேஸ் நானே பார்த்தேன், அந்த கதையை சொல்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு பில்லி சூனியம் ஏவல் வச்சாங்க. குடும்ப தலைவருக்கு அந்த குடும்ப தலைவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க குலதெய்வத்தை கட்டினாங்க. கட்டிட்டு ஒரு 10 நாள் 5 நாள் பொறுத்து அந்த குடும்ப தலைவருக்கு பில்லி சூன்யம் ஏவல் ஆரம்பிச்சிடுச்சு. பில்லி சூன்யம் ஏவல் பட்டவனே அவருக்கு தெளிவு போயிடுச்சு, ஞாபகம் மறதி ஆகிப்போச்சு, கோபம் அதிகமாகிப்போச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃபோனை கீழே வச்சாரு. ஃபோனை கீழே வச்சு தேடுறாரு. தேடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகி போச்சு. அவர் ஃபோனு கிடைக்கல. ஆனால் அங்கே தான் இருக்குது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது, கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, தெளிவில்லை அவருக்கு. மனைவியை கூப்பிட்டு கேட்டார், எங்க வா, நீ ஃபோன் இங்கே வச்சேன்னு நான், ஃபோன் எங்கே போச்சு? நாங்கள் உங்களுக்கு கண் தெரியல, அவங்களுக்கு ஃபோனு வச்ச இடத்துல இருக்குது பாருங்க, இதோ பாருங்க ஃபோனு. நான் கண் தெரில என்று அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு 2 வீலர் எடுத்துக்கின்னு கடைக்கு போகிறாரு, கடை வச்சுக்கிறாரு. அவர் ஒரு பள்ளத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, கை கால்லாம் அடி. அதோடு கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனால் 2 பசங்க கடை திறந்து வச்சுக்கிறாங்க. இவர் கடைக்கு போனவொடனே சாமி கும்பிடுவார். அன்றைக்கி சாமி கும்பிடல, கஸ்டமர் அட்டன் பண்ணுறாரு. கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது வாக்குவாதம் ஆகுது. இவருக்கும் கஸ்டமருக்கு வாக்குவாதம் ஆகுது, கை கலப்பு ஏற்படுது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து மதிசம் பண்ணுறாங்க. அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னவொடனே அந்த அம்மா வந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க, உன் முகத்தை தான் பார்த்துன்னு போனேன் நான், எல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது, பள்ளத்தில் வண்டி விழுந்தது, அடிப்பாருன்னு காட்டினாரு. அலறி டாக்டர் ஆண்டிட்டு போனாங்க. டாக்டரை ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. பார்த்துட்டு இவர் குதிரத்துக்கு 1 மாதம் ஆகும், ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. சரிதான். அவர் என்ன சொன்னார், கடையை மூடிடுங்க, நான் பெட்லேயே இருக்கிறேன். சரிதான், வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தவனே குழந்தைங்க போட்டு அடிக்கிறாரு, மனைவியை போட்டு அடிக்கிறாரு, அங்கே இங்கே நடுக்கிறாரு. சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பாடு எடுத்து தட்டு மூஞ்சிலே அடிச்சாரு. துணி ஒன்று பக்கத்தில் இருக்குது, அதை எடுத்து கைத்திலேயே சுருக்கு போட்டுக்கினாரு. என்னை யாரும் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், என்னை யாரும் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், என்னை யாரும் கூப்பிட்றாங்க, போகிறேன்னு இதே சொல்லி நிற்கிறாரு. அந்த அம்மா பயந்து என்ன பண்ணாங்கன்னா, சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. சொந்தக்காரங்க வந்தாங்க. சொந்தக்காரன் வந்தவனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, காரி மூஞ்சியை துப்புறாரு. ஏண்டா வந்த உள்ள, போடா வெளியே, நானே சாவ போகிறேன், நீ ஏன் வந்த? சரிதான், அவங்க சொந்தக்காராச்சே, அட்ஜஸ்ட் பண்ணின்னு உக்காந்தாங்க. உக்காந்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது கையை தட்டி 1 பாத்ரூமுக்கு போகிறாரு. 1/2 மணி நேரம் உள்ளவே வெளியே வரல. கதவை தட்டி இவங்க உள்ளே இருந்து கை பிடிச்சி வலிச்சின்னு வந்து பெட்டு மேலே உட்கார வச்சாங்க. போக போக இவர் முகத்தில் வந்து கருப்பு புள்ளியாகுது, கையெல்லாம் கருப்பு புள்ளியாகுது, காலெல்லாம் கருப்பு புள்ளியாகுது. இவர் நல்லா சிவப்பாக இருப்பார், கருப்பு புள்ளியாகுது. டாக்டர் ஆண்ட கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. நீ கூப்பிட்டா நான் செத்துருவேன்னு சொல்றாரு. அவங்க பயந்து டாக்டர் ஆண்ட இட்டுன்னு போக மாட்டேன்றாங்க. சாப்பாடு உணவு குறைஞ்சி போச்சு, நட குறைஞ்சி போச்சு, பெட்ல படுத்துனுக்கிறாரு. இவரு சாப்பிட்றதே கஞ்சி ஜூஸ். சரிதான், சாமியாரை கூப்பிட்டு பார்த்துக்கிறாங்க, எதனா இருக்கும். சாமியார் பார்த்து ஒரு 2-3 வேலை பண்ணிக்கிறாரு. செட் ஆகல. உணர் சாமியை கூப்பிட்டுக்கிறாங்க.
அவரும் 2-3 வேலை செஞ்சு செட் ஆகல. தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜின் பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம், எதனா தீர்வு கிடைக்கும்னு என்னாண்ட வந்தாங்க. என்னாண்ட வரும்போது விஷயத்த சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்குது, ஜின் பாபா கொஞ்சம் வந்து பாருங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் இட்டுன்னு வாங்கம்மா. இல்லை பேஷண்ட் வர மாதிரி இல்லை, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். சரிதான், இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு நானும் என் சிஷியனும் போய் பார்த்தோம். போய் பார்த்தா பில்லி, சூனியம், ஏவல் அவர் ரத்தத்தில் கலந்துக்குது. படுத்துன்னுக்கிறாரு. நான் உள்ள போனோடனே காரி துப்புறாரு. எதனா தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. சார் தான் உக்காந்தேன், பேசினேன், அவங்க சொந்தக்காரன்ட்டு பேசினேன், அவங்க மணியாண்டு பேசினேன். பேசிட்டு இந்த கேஸை நான் பார்க்குறேன், அந்த கேஸை நான் எடுத்துக்கினேன். நான் மந்திரிச்சு தண்ணி கொடுப்பேன், டெய்லி தண்ணி கொடுப்பேன். இது திரி ஃபுல்லாக ஏதுவேன் நான். இதில் என்ன இருக்கு, பில்லி, சூனியம், ஏவல் எது இருந்தாலும் இது ஏதுவேன் நான். எழுதிட்டு இந்த மாதிரி கட்டுவோம். இது ஒரு பேப்பருக்குள்ளே சில பொருளுங்க வச்சுட்டு கட்டுவோம். கட்டிட்டு டெய்லி சுற்றி கொளுத்தணும். காத்தால ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி. தண்ணி கொடுக்குறோம், தீயை கொளுத்துறோம், கழுப்பு எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டே வரும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுப்பு. சனிக்கிழமை எடுத்தோம், அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுப்போம், அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை எடுப்போம். இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குதிர்றாரு இவர். அமாவாசைக்கு மட்டும் 2 கொழுப்பு எடுப்போம். இதே மாதிரி போய்கிட்டு இருக்குது. 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துல அந்த பேஷண்ட்டை நான் சீர்படுத்திட்டேன். நல்லா ஆயிட்டாரு, ஏந்து நடக்கிறாரு. இந்த மாதிரி கேஸுங்க என்னண்ட நிறைய வருது, நிறைய பார்க்குறேன் நான். ஒன்று இட்டுன்னு வாங்க, அப்படி இல்லை நான் வர முடியலையா அந்த பேஷண்ட்டால், நான் பார்க்குறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எது இருந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். எனக்கு ஜனம் நல்லா இருக்கணும். நான் உங்கள் ஜின் பாபா. சலாம் அலைக்கும். ரொம்ப நன்றி ஐயா. பில்லி, சூனியம், ஏவலை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.